அருகே 100 ஆண்டுகளுக்கு பிறகு தீப்பொறி மாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா கொக்கூர் கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தீப்பொறி மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. தமிழகத்தில் எங்கும் கண்டிராத அக்னி ரூபம் கொண்ட தீப்பொறி மாரியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கடந்த 29ஆம் தேதி யாகசாலை பூஜைகள் துவங்கியது. இன்று காலை 2ஆம் கால யாகசாலை பூஜை பூர்ணகுதியுடன் நிறைவடைந்தது. தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் மேளதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோபுர கலசத்திற்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தீப்பொறி மாரியம்மன் கோவில் பரிவார மூர்த்திகளுக்கும் மகா அபிஷேகமும் மகா தீபாராதனையும் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஊர் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து செய்திருந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.